ஏற்கனவே வறுமையில் கிடக்கிற விவசாயிகள் தற்கொலை நோக்கி தூண்டுகிறது இந்த அரசு. எனவே தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சாலை மறியல் போராட்டம் என விவசாயிகளை வீதியில் விட்ட திமுக ஆட்சி. ஏரோட்டி சோறு போடும் விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடும் கொடுமை. அடங்கல் கேட்டு அலட்சியப்படுத்துவதால் வீணாய் போகும் நெல்மணிகள் அரசு கொள்முதல் நிலையங்கள். உழவர் நலத்துறையா உழவர் கெடுதுறையா? வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கும் நகையை அடகு வைத்து வாயை கட்டி வயிற்றை கட்டி இரவு பகலாய் உழைத்து சம்பா நெல் சாகுபடியை அரசு கொள்முதலுக்கு கொண்டு வரும் விவசாயிகளிடம் பட்டா அடங்கல் அவசியம் வேண்டும் என கரார் காட்டுவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து நின்ற விவசாயிகள். வேறு வழியின்றி அரியலூர் மாவட்டம் திருமானூரில் சாலையில் நெல்லை கொட்டி மறியலும், குலமாணிக்கம் கிராமத்தில் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடங்கல் தரும் அதிகாரத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு அடங்கல் கிடைக்காது என்பதை அறிந்துள்ள உயர் அதிகாரிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்யாமல் விவசாயிகளை அலைக்கழிப்பதும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதும் சரியா? இதுதான் டெல்டாக்காரர் என தன்னைத்தானே மார்தட்டி கொண்டு விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஸ்டாலினின் ஆட்சிக்கான சான்று. குலமாணிக்கம் கிராம விவசாயி சூசை அவர்கள் பேசியதை கேளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறையை சார்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காலத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நெல் பிடிக்கும் மையங்களில் நெல் பிடிக்கிற பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுத்தது போல் தெரியவில்லை. வங்கிகளில் கடன் வாங்கியும் நகைக்கடன்களை வைத்தும் விவசாயிகள் விவசாயத்தை நெல்லை பயிரிட்டு கொண்டு நாங்கள் அறுவடை முடிந்து இங்கே நெல் பிடிக்கும் மையங்களும் கொண்டு போடுகிறோம். அரசாங்கம் இந்த நகைக்கடனையோ அல்லது வேளாண்மை கடனையோ தள்ளுபடி செய்யவில்லை. அதிலேயே மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். நாங்கள் கடன் வாங்கி உழவு உழுது பூச்சி மருந்தடித்து இன்னும் செலவு செய்து நெல்லை கொண்டு போட்டால் இங்கே யாரும் நெல்லை எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஒரு மழை பெய்தால் இருக்கிற நெல்லும் இன்னும் அழிந்து போய்விடும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த அரசு, தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இந்த ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அடங்கல் தரவில்லை என்பதற்காக இவ்வளவு மூட்டைகளும் தேங்கி கிடக்கின்றன. இன்னும் பலரும் நெல்லை அறுவடை செய்யாமல் போட்டு வைத்திருக்கிறார்கள். இன்னும் எல்லோரும் நெல்லை அறுவடை செய்து கொண்டு போட்டால் இந்த பகுதியே தாங்காது. அப்படியானால் அரசு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது ஒரு வருவாய்த்துறையை சார்ந்தவர்களோ அடங்கல் தேவையில்லை என்று அனுமதிக்கலாம். இல்லை என்றால் உழவர் நலத்துறை என்று ஒன்று தமிழக அரசாங்கத்தில் இருக்கிறது. அது உழவர் நலத்துறையா உழவர் கேட்டுத்துறையா என்று தெரியவில்லை, கேடு பயக்கும் துறையா என்று தெரியவில்லை. உழவர் நலத்துறை அலுவலரை அழைத்து இதை யார் இதுவோ அந்த சான்றிதழை தர வேண்டும். இங்கே விவசாயிகள் யாரும் பாகிஸ்தானிலிருந்தோ பங்களாதேஷிலிருந்தோ விவசாயம் செய்யவில்லை. எல்லாம் உள்ளூர் விவசாயிகள் விவசாயம் செய்கிறோம். குத்தகைதாரர்களுக்கு வேண்டுமானால் அந்த உரிமையாளர்களிடம் ஒரு ஆவணம் எழுதி வாங்கி கொண்டு நெல்லை பிடிக்கலாம். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போ அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு உத்தரவு போட்டு நெல்பிடி மையங்களுக்கு உத்தரவு போட்டு உடனடியாக நெல்லை பிடிக்க வேண்டும். நீங்கள் அந்த அடங்கலை பிறகு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இவங்க பணம் போகிறதுக்கே எங்களுக்கு 1 மாதம் ஆகிடுது. அடங்கலை பிறகு கூட வாங்கிக்கலாம். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு செயல்படாத அரசு எதையும் செய்யாமல் மக்களை அந்தரத்தில் நிறுத்தி மழை பெய்து நெல் முளைத்து விடுமையானால் ஏற்கனவே வறுமையில் கிடக்கிற விவசாயிகள் தற்கொலை நோக்கி தூண்டுகிறது இந்த அரசு. எனவே தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல்பிடி மையங்களில் நெல்லை பிடிக்க வேண்டும். அதே போல ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை என்று ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். ஏன் ஒரு விவசாயி 45 மூட்டையோ 50 மூட்டையோ 60 மூட்டையோ பயிரிடக்கூடாதா? அப்படி பயிரிட்டால் அவர் வேறு ஒரு பேரில் பொய் சான்றிதழ் கொடுத்து தான் இதை வாங்க வேண்டி இருக்கிறது. எனக்கு நிலம் இல்லை, 1 ஏக்கர் தான் இருக்குது. அப்போது அந்த விதியை மாற்ற வேண்டும். இந்த டிஎன்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த விதியை மாற்ற வேண்டும். எவ்வளவு நாளும் ஒரு விவசாயி 1 ஏக்கருக்கு 60 மூட்டை 65 மூட்டைனாலும் வாங்குங்க, அந்த விதியையும் மாற்ற வேண்டும். இப்படி இந்த நெல்பிடி மையங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கின்றன, நீக்கப்படவே இல்லை. அதற்கென்று ஒரு அமைச்சர் இருக்கிறார். இந்த வேளாண்மை உழவு அமைச்சர் செய்ய வேண்டும் என்பதை விவசாயிகள் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம்.
அதற்காக இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய உள்ள முழக்க போராட்டம், கவன ஈர்ப்பு முழக்க போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டம், அடுத்த கட்டமாக விஓ அலுவலகத்துக்கு பூட்டு போடும் போராட்டம், அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரை நோக்கி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் என்பதை இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம், திருமானூர் ஒன்றியம், குளமாணிக்கம் நெல்பிடி மையம், விவசாயி சூசை. வானிலை அறிக்கை விட்டுருக்க 6ஆம் தேதியிலேருந்து மழை இல்லை. எல்லாத்தையும் ஆளாகி தான் விவசாயம் பண்ண வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் நமக்கு மிண்டு வர வைக்கணும். பண்ணால் தான் விவசாயம். முடிச்சேண்ணே, ஒரு 2 ஏக்கர் அறுக்காம இருக்கு. நெல் பிடிக்கும் மையங்களில் நெல்லைப்பிடி நெல்லைப்பிடி. மாவட்ட ஆட்சித்தலைவரே, மாவட்ட ஆட்சித்தலைவரே, அடங்கல் ஆவணம் இல்லாமல் நெல்லைப்பிடி நெல்லைப்பிடி. தமிழக அரசே, தமிழக அரசே, வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, விவசாயி வயிற்றில் அடிக்காதே. தமிழக அரசே, தமிழக அரசே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. வருவாய்த்துறை வேலை நிறுத்தத்தை காரணம் காட்டி நெல் பிடிப்பதை நிறுத்தாதே. தமிழக அரசே, தமிழக அரசே, ஏக்கருக்கு 40 மூட்டை என்பதை 60 மூட்டையாக மாற்று. தமிழக அரசே, தமிழக அரசே, உடனடியாக நடவடிக்கை எடு. செயலற்ற தமிழக அரசே, உடனடியாக நடவடிக்கை எடு. வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, விவசாயி வயிற்றில் அடிக்காதே. வருவாய்த்துறை வேலை நிறுத்தத்தை காரணம் காட்டி நெல் பிடிப்பதை நிறுத்தாதே. உடனே நெல்லைப்பிடி, உடனே நெல்லைப்பிடி. அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரே, நெல் பிடிக்க நடவடிக்கை எடு. தமிழக அரசே, தமிழக அரசே, நெல்லை பிடிக்க நடவடிக்கை எடு. அடங்கலுக்காக நெல் பிடிப்பதை